நாளை பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்ட விடுமுறையை ரத்து செய்துள்ளதாகவும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த 27ஆம் தேதி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதன்படி ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் செல்வி ஜெயலலிதா அடைக்கப்பட்டுள்ளார். இத்தீர்ப்பை எதிர்த்து கடந்த ஒரு வாரமாக அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுகவினருடன் இணைந்து மற்ற துறையினரும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி தனியார் பள்ளிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாணவர்களின் படிப்பை பாதிக்கின்ற அளவுக்கு தனியார் பள்ளிகள் நாளைய தினம் இயங்காது என்ற அறிவிப்பு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவியரும் விரும்பவில்லை என்பதால் இத்தகைய கிளர்ச்சிகளை வன்மையாக கண்டிப்பதாக திமுக தலைவர் திரு கருணாநிதி தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பது என்பது அரசின் பணி என்றும் அதை தனியாரே கையில் எடுத்திருப்பது சரியானது அல்ல என்பதுடன் இத்தகைய பள்ளி கல்லூரிகளின் உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். மேலும் தனியார் பள்ளிகளின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தை பாமக நாடியது. இப்படி கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நாளை விடுமுறை என்று அறிவித்த சுற்றறிக்கையை தற்போது திரும்ப பெற்று நாளை வழக்கம் போல் பள்ளிகள் செயல்படும் என்று தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பை அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தனியார் பொறியியல் கல்லூரிகளும் செயல்படும் என்று அதன் நிர்வாகி செல்வராஜ் தெரிவித்துள்ளார்.